ஹாய் மக்களே, நீங்கள் ஆம்பளை பிள்ளையா இருக்கட்டும் பொம்பளை பிள்ளையா இருக்கட்டும், நீங்கள் சொத்து சேர்த்து வைக்கிறேன், பொம்பளை பிள்ளைக்கு நகை சேர்த்து வைக்கிறேன், ஆம்பளை பிள்ளைக்கு வீடு வாங்கி வைக்கிறேன், பங்களா வாங்கி வைக்கிறேன், எல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் அவங்களே பண்ணிக்குவாங்க. நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். எவ்வளவோ கஷ்டப்படுறோம். நம்ம கல்யாணம் முடிஞ்சாலே கஷ்டந்தாங்க. அந்த கஷ்டத்தோட கஷ்டமாக நம்ம பிள்ளைகளை நம்ம படிக்க வைக்கணும். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவங்கள படிக்க வச்சிட்டோம்னா, நீங்கள் என்ன வீடு வாங்குறது பங்களா வாங்குறது, அவங்க வாங்குவாங்க. நம்ம வாங்க வேண்டியதில்லை. அதை மீறி நீங்கள் பொம்பளை பிள்ளைகளுக்கு நகை நட்டு போட்டு நீங்கள் கல்யாணத்தை பண்ணி கொடுக்குறீங்களா? வேண்டாம். ஃபஸ்ட்டு அவன் நல்லவனான்னு பாருங்கள். மாப்பிள்ளை நல்லவனாக இருந்தால் வீடு வாங்கி கொடுங்க. ஏன்னா மாமியார் வீட்டில் எப்பவும் சொல்ல போகிறது, எப்பவும் அந்த பிள்ளைக்கு கேட்குற ஒரே விஷயம் என்னென்னா, உங்கள் வீட்டில் நீ இவ்வளோ நேரம் தூங்குவியா, உங்கள் வீட்டில் நீ இப்படி தான் சாப்பிடுவியா, உங்கள் வீட்டில் உன்னை இப்படி தான் வளர்த்தாங்களா, இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி உங்கள் வீடுன்னு சொல்லி சொல்லி அந்த பிள்ளைக்கு அது அவள் வீடுங்கிறதையே மறக்க வச்சுருவாங்க. அது கடைசி வரை மாமியார் வீடுங்கிறதே ஒரு பேச்சாகவே இருக்கும். அதனால் அவளுக்குன்னு ஒரு வீடு கொடுத்தோம்னா அந்த பேச்சிலேருந்து அந்த பிள்ளை தப்புவா இல்லையா? அதுக்காக மட்டும்தான். என்ன நான் சொல்கிறது, பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படி சும்மா தட்டி விடுங்க.